வாழ்க வளமுடன். ஆன்மீகத்துல பொதுவா ஒரு ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இதை எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க. நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்களும் சொல்லியிருக்காங்க. அதாவது மனிதன் ஈக்குவல் டு கடவுள் கூட்டல் கலங்கங்கள். அப்படின்னா மனுஷனுக்குள்ளார கடவுள் தன்மையும் இருக்கு, சில கலங்கங்களும் இருக்கு. கலங்கங்கள்னா அழுக்குகளும் இருக்கு. அப்ப கடவுள் அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, மனிதரிடம் இருந்த அந்த கலங்கங்களை கழித்து விட்டோம் என்றால் அவன் அந்த மனிதன் கடவுளுக்கு சமமாக மதிக்கப்படுவான், போற்றப்படுவான் என்பதுதான் இது அடிப்படையான விஷயங்கள். இதை பெரியவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஆணவம் கண்மம் மாயை அப்படின்றத மும்மலங்கள்னு சொல்லியிருக்காங்க. அந்த மும்மலங்கள் தான் 3 கலங்கங்களாக மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மனுஷனும் கடவுள் தன்மையை அடையலாம். கடவுள் தன்மையை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆணவம் கண்மம் மாயை அப்படின்ற 3 கலங்கங்களையும் முழுவதுமாக அழிச்சிட்டோம்னா நம்ம முழுவதுமாக மனிதன் கடவுள் தன்மையை அடையலாம். இந்த 3 கலங்கங்களை பத்தி கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாங்க. முதல் கலங்கங்கள் ஆணவம் அப்படின்றது. ஆணவம்னா ஆன்மீகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்ற வார்த்தையே உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு பல மகான்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனா மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இதை செய்தேன் அப்படின்னா அது ஒரு பெரிய ஆணவம் இல்லை. ஆனால் நான் மட்டும்தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போதுதான் அது ஆணவத்துடைய முழு வெளிப்பாடாக இருக்கிறது. மகரிஷி அந்த ஆணவத்துக்கு தமிழ்ல தன்முனைப்புன்னு பேர் வச்சிருக்காங்க. அதாவது தன் முனைப்பு, நான் என்றது முன்னாடி நிக்குமா. எந்த ஒரு செயலை செய்யும் போதும் எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் சிறப்பா செய்வேன், என் அளவுக்கு யாரும் பாட்டு பாட முடியாது, என் அளவுக்கு யாரும் டான்ஸ் ஆட முடியாது, அந்த மாதிரி அவங்களுடைய திறமையை மட்டும் மிகவும் உயர்வாகவும் மற்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு பின்பாகவும் அவர்களுக்கு கீழாகவும் நினைக்கக்கூடிய ஒரு பெரிய மனோபாவம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆணவம், தன்முனைப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ஆணவம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கங்கெல்லாம் உயர்வு வராது. ஆக்சுவலா இப்போ பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டாருன்னா நினைச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் எதுவும் படிக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய திறமையை வளர்த்துக்க மாட்டாரு. அவருடைய வளர்ச்சின்றது அதோட நின்றுடும். ஸோ எனக்கு தெரியறதுக்கு எனக்கு கொஞ்சம் தெரியும், நான் இன்னும் கொஞ்சம் கத்துக்கிறது விருப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பழகணும்னா நம்ம நிறைய விஷயங்களை மேலும் மேலும் படிக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஸோ எனவே இந்த ஈகோ இல்லாத மனிதர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஈகோ இருக்கிறது நல்லதுதான், அப்பதான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஈகோ இருக்கிறதுனால ஒரு மனுஷன் முன்னேற முடியுமா, ஈகோ இல்லாதனால ஒரு மனுஷன் முன்னேற முடியுமா அப்படின்றத நல்லா யோசிச்சு பார்த்து மகான்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்றத படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு எடுக்கிறது மிகவும் நல்லது. எங்களுக்கு தெரிஞ்ச வரை, நாங்கள் புரிந்து கொண்ட வரை, ஆன்மீகத்துல மகரிஷி போன்ற பல மகான்கள் சொல்லி கொடுத்த விஷயங்களை படிச்சுக்கும் போது ஆணவம் இல்லாம இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அதனால அதையே நாங்களும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். பொதுவா நம்ம கிட்ட ஆணவம் இருக்கா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். இதே மற்றவங்க கிட்ட ஆணவம் இருக்கா அப்படின்றத நம்ம ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆன்மீகம் அப்படின்னாலே நம்ம கிட்ட எவ்வளவு குறை இருக்குன்ற கண்டுபிடிக்கிற ஒரு வழிமுறை தான் ஆன்மீகமே, தன்னை உணர்தல் தான். அதனால ஒவ்வொருத்தரும் அவங்க தப்பு பண்றாங்க, அடுத்தவங்க திமிரா பேசுறாங்கன்றது சொல்றதுக்கு பதிலா நம்ம கிட்ட ஏன் அவங்க திமிரா பேசுறாங்க, நம்ம கிட்ட ஏன் அவங்க அன்பா பணிவா பேசல அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை களைஞ்சி நம்மளும் முன்னேறுவோம். நம்ம கிட்டயும் அவங்க, நம்மளுடைய எதிரிகள் ஆணவம் இல்லாமல் பேசுவாங்க. இந்த கண்மம் அப்படின்றது கர்மா, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இங்க இருக்கு. அது ரொம்ப முக்கியமான வீடியோ, அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய வீடியோ. அவசியம் அந்த வீடியோவும் பாருங்க. வாழ்க வளமுடன். மனிதன் ஈக்குவல் டு கடவுள் கூட்டல் கலங்கங்கள். அப்படின்னா கடவுள் ஆகணும்னா மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை அப்படின்ற 3 மலங்களையும் அழித்து விட்டோமையானால் கடவுளும் மனிதனும் சமமாக மாறலாம் அப்படின்றதுதான் நம்ம இந்த தத்துவம். இதை 3 வகையான கர்மமா பிரிக்கிறாங்க. ஒன்று சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், ஆகாமிய கர்மம் அப்படின்னு 3 வகையான கர்மங்களை பிரிக்கலாம். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது
அம்மா கிட்ட இருந்து பாதி கர்மாவையும் அப்பா கிட்ட இருந்து பாதி கர்மாவையும் எடுத்துக்கொண்டு தான் வருகிறது. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும், அறிவியலை பொறுத்த வரைக்கும் மூளை தான் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடமா பார்க்கப்படுகிறது. ஆனால் ஆன்மீகத்தில் என்ன சொல்றாங்கன்னா, மூளைக்கு அடுத்தபடியா கருமையம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த கருமையத்தின் வழியாகத்தான் வினைப்பதிவு பிறவி தொடராக வருகிறது அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. மற்ற மகான்களும் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த 3 வகையை அந்த கர்மங்களை பிரிக்கிறாங்க. இந்த சஞ்சித கர்மம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இருக்கோம், நம்மளுடைய அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க. இந்த மாதிரி மேல 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 போயிட்டே இருந்தோம்னா நம்ம பல்வேறு பிறவிகளிலிருந்து சேகரித்து வைத்த கர்மாக்கள் தான் வந்து சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்றாங்க. இதை ஒரு சின்ன உதாரணத்தின் மூலயமா நான் விளக்குறேன் இந்த 3 கர்மாவையும். 2வது கர்மான்றது என்னன்னா பிராப்த கர்மா. அந்த பிராப்த கர்மான்றது இந்த பிறவியில நாம எடுத்துக்கொண்டு வந்த இந்த சஞ்சித கர்மாவிலே ஒரு பகுதி தான் பிராப்த கர்மா அப்படின்றது. இந்த பிறவியில நம்ம எடுத்துட்டு வந்த கர்மா. இந்த ஆகாமிய கர்மா அப்படின்றது இந்த பிறவியில நாம உருவாக்கக்கூடிய புதிய கர்மா. இதுதான் ஆகாமிய கர்மா. ஸோ இந்த கர்மா தீரியை வந்து ஒரு சின்ன உதாரணமா வச்சு பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு 10 கோடி ரூபாய் பணம் இருக்குன்னு வச்சுக்குவோம், பிக்சட் டெபாசிட்ல இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம செலவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லட்சம் ரூபா வித்ட்ரா பண்ணுவோம். வித்ட்ரா பண்ணி என்ன பண்ணுவோம், அந்த செலவு பண்ணுவோம். இப்போ இந்த செலவு பண்ணும்போது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அந்த 1 லட்சம் ரூபாயும் செலவழிச்சு தீர்த்திடலாம். அப்படி இல்லைன்னா அந்த 1 லட்ச ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணி 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம்னு அதிகமாகவும் ஆக்கலாம். இது நம்மளுடைய செயலை பொறுத்து தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த 10 கோடி ரூபாய் சொன்னா இல்லைங்களா, அதுதான் வந்து சஞ்சித கர்மம். அது ரொம்ப ரொம்ப அதிகம். அதுல இருந்து 1 லட்சம் ரூபா நம்ம எடுத்துட்டு வரோம் பாருங்க, அதுதான் பிராப்த கர்மம். அந்த 1 லட்சம் அப்படின்றது சஞ்சித கர்மாவுடைய ஒரு கூறு, ஒரு பகுதி தான். அதுதான் பிராப்த கர்மம். அந்த பிராப்த கர்மத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, அதிகமாக்கிக்கிறோம். சில சமயம் வந்து கர்மாவை வந்து அதிகமாக்கிக்கிறோம். அது வந்து ஆகாமி கர்மமா மாறி இருக்கு. அப்ப ஆகாமி கர்மம்ன்றது என்னன்னு புரிஞ்சுக்கலாம்னா, இந்த கர்மத்தை வச்சு நம்மளுடைய வினைப்பதிவுகளை குறைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சியோ அந்த முயற்சியெல்லாம் எடுத்தீங்கன்னா, ஆகாமி கர்மம் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிராப்த கர்மத்தை குறைக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிராப்த கர்மத்தை குறைச்சதுன்னு வச்சுங்களேன், இப்போ 1 லட்ச ரூபாய் நீங்க செலவு பண்ணிட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் பிக்சட் டெபாசிட்ல இருந்து இன்னொரு 1 கோடி ரூபாய், இன்னொரு 1 லட்ச ரூபாய் எடுத்து மறுபடியும் செலவு பண்ணலாம். இல்ல 1 லட்சம் 10 லட்ச ரூபாய் எடுத்து செலவு பண்ணலாம். ஸோ இந்த பிராப்த கர்மம் குறைய 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 என்னன்னு கேட்டீங்கன்னா, சஞ்சித கர்மாவை நீங்க எடுத்து செலவு பண்ணிட்டே இருக்கலாம். சரிங்களா? அப்ப ஆகாமிய கர்மம் அப்படின்றது இந்த கையில இருக்கக்கூடிய விஷயத்த, கையில இருக்கக்கூடிய கர்மாவை அதிகமாக்கணுமா கம்மியாக்கணுமா அப்படின்றது நம்மளுடைய செயல்பாட்டுல தான் இருக்கு. ஸோ என்ன உதாரணமா பாத்தீங்கன்னா, என்ன பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது, யாரோ நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, 3வது வகையான கர்மாக்கான, அதாவது ஆகாமி கர்மா நம்ம கிட்ட இருக்கு. அதாவது ஆகாமி கர்மாவை நம்ம உருவாக்க போறோம். இப்ப என்ன உருவாக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே வந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சிட்டோம்னா அந்த கஷ்டம் மறைஞ்சு போயிடும். அதுக்காக வந்து கஷ்டத்தை அனுபவிக்கணும்ன்றதுனாக்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அதை ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். அது நம்மளுக்கு துன்பம் கொடுத்தவங்கள மன்னிச்சு விடலாம், அது ஒரு வகையானது. அது எப்படி நான் மன்னிக்கணும், அவன் மேல நான் பழி வாங்கி ஆவன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகுனா, அந்த வார்த்தையை பாருங்க, பழி வாங்குதல். பழினா பாவம். ஸோ அவன் வந்து என்ன பண்றான், நம்மளுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்குறான். அதனால மறுபடியும் நம்ம அவனுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தோம்னா என்ன ஆயிடுது, அந்த பழி பாவம் நம்ம கிட்ட வந்துடுது. அப்ப நம்மளுடைய கர்மா அதிகமாகிடுது. ஸோ ஆகாமி கர்மால நம்ம என்ன பண்றோம், பிராப்த கர்மத்தை அதிகமாக்குறோம், நம்மளுடைய கர்மாவை அதிகமாக்குறோம். அப்ப ஆகாமிய கர்மத்துல மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, பிறரை மன்னித்து விடும்போது, நம்மளுக்கு துன்பம் அளித்தவரை மன்னித்து விடும்போது அந்த கர்மா குறைக்கப்படுகிறது. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அந்த 10 கோடி ரூபான்றது சஞ்சித கர்மம், அதுல இருந்து எடுக்கக்கூடியது பிராப்த கர்மம். அந்த பிராப்த கர்மத்தை வச்சு நம்ம செலவழிச்சிட்டோம்னா அது வந்து ஆகாமி கர்மம் 0 ஆயிடுது. அப்படி இல்லாம அதிகப்படுத்தினோம்னா பிராப்த கர்மாவும் அதிகமாகுது, ஆகாமி கர்மாவும் அதிகமாயிட்டே இருக்கு. மாயை அப்படின்னா என்ன அப்படின்றது கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் சில உதாரணத்தோட.
மாயை அப்படின்ற வார்த்தைக்கு இல்லாததை இருப்பதாக நினைப்பதுதான் மாயை. இப்போ உதாரணமா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வெயில்ல வந்து ரோட்ல போயிட்டே இருக்கோம்னு வச்சுங்களேன், கொஞ்சம் தூரத்துல தண்ணி இருக்க மாதிரி இருக்கும். அது காணல் நீர்னு சொல்லுவாங்க. கிட்ட போய் பார்த்தோம்னா அங்க தண்ணி இருக்காது. ஸோ இதுதான் வந்து மாயை அப்படின்றத எல்லாரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்ம கொடுக்கலாம். சில பேருக்கு வந்து சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, இதுதான் இதுலதான் சந்தோஷம்னு நினைச்சுக்கிட்டு அவங்க நிறைய செயல்களை செய்யறாங்க. உதாரணத்துக்கு புகைப்பிடிப்பது, மது அருந்துவது போன்ற பழக்க வழக்கங்கள்லாம், அதெல்லாம் உடலுக்கு துன்பம் அளிக்குது அப்படின்றது தெரிந்தாலும் மாயையில சிக்கிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை விட்டு வெளியில வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதற்கான கடும் முயற்சி செய்யணும். இப்ப எளிமையா எல்லாராலையும் அந்த மாயையில இருந்து வெளியில வர முடியாது. இந்த மாதிரி ஒரு உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள் ஒரு மாயை. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, புகழே ஒரு மாயை தான். சில பேருக்கு வந்து அவங்கள புகழ்ந்து பேசினாதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து கேட்பாங்க எப்படி இருந்தது ஸ்பீச்சுன்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நம்ம சொன்னாதான் அவங்களுக்கு சந்தோஷம். இல்லைங்க இது நீங்க இப்படி மாத்தி சொல்லிட்டீங்க, இது இப்படி சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யாராவது சொல்லி பார்த்தீங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி இருக்காது. ஸோ அந்த மாயை அப்படின்றதுன்னா அந்த புகழுக்கு மயங்குறவங்க, மயங்கி அதுலதான் சந்தோஷம். நம்மள வந்து எல்லாரும் நல்லா ரொம்ப நல்லா பேசினாங்கன்னு சொல்லணும், நம்மள எல்லாரும் புகழணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய மாயை தான். மேலும் பாத்தீங்கன்னா பணத்துலதான் சந்தோஷம் இருக்கு அப்படின்றது நினைக்கிறதும் ஒரு வகையில ஒரு மாயை தான். பணம் கண்டிப்பாக தேவைதான், யாரும் தேவையில்லைன்னு சொல்றது இல்லை. ஆனா பணத்தினால மட்டுமே நம்ம சந்தோஷமா இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை நிறைய சேமிச்சு 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 வைப்பாங்க. ஒரு சில பேர் அதுல வந்து வீண் செலவும் பண்ணுவாங்க. அதாவது ஷாப்பிங் போயிருந்து சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பாங்க. அப்புறமா ஷாப்பிங் போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஏன்டா இதெல்லாம் வாங்கணும்னு தெரியல அப்படின்னு காசை வீணாக்கிட்டோம்னு ஃபீல் பண்ணுவாங்க. அது மாயை. அது மாயை என்ன பண்ணும்னா இதை நம்ம தவறு செய்ய தூண்டும். இதை போய் வாங்கிட்டு வா, இதுதான் சந்தோஷம், இதை போட்டாதான் எல்லாரும் உன்னை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்மள நினைச்சுக்கிறது தான். அதனால இந்த ட்ரெஸ் தான் அப்படின்னு இல்லாம எந்த ட்ரெஸ்லயும் நம்ம அழகா இருக்கவங்க எல்லா ட்ரெஸ்லயும் அழகா தான் இருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன உதாரணத்துக்காக தான் சொன்னேன். இதுல ஒன்றும் பெரிய ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. பணம் ஒரு மாயை. தேவைக்கு அதிகமாக பணம் வந்து சம்பாதிச்சாதான் நம்மள வந்து மதிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு மாயை தான். தேவையான அளவு பணம் சம்பாதிச்சுக்கலாம், அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ மாயைக்கு உதாரணம் நிறைய சொல்லலாம். இருந்தாலும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில உதாரணங்கள் மட்டும் நான் இப்போ சொல்றேன். அதே மாதிரி வந்து சில பேர் கார்ல தான் போகணும்னு ஒத்த கால நிற்பாங்க. பக்கத்துல இருக்க இடத்துக்கு போகணும்னா கூட, ஒரு விசேஷத்துக்கு போகணும்னா கூட கார்ல போனாதான் நம்மளை மதிப்பாங்க, இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களே நினைச்சுக்குவாங்க. அப்படி ஒன்றும் கிடையாது. ஒரு மாயையில இருக்கவங்க அப்படிதான் நினைச்சுக்குவாங்க. நம்ம வந்து டூ வீலர்ல போனா நம்மளை மதிக்க மாட்டாங்க, என்ன இவ்வளவு பெரிய ஆளு கஞ்சத்தனமா டூ வீலர் வரலாம்னு நினைச்சுக்குவாங்கன்னு அப்படின்னு அவங்க நினைக்கிறதா இவங்களே நினைச்சுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மாயை. ஸோ எப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு ஆணவம் இல்லாமலும் கர்மாவை வந்து தியான பயிற்சிகள் மற்றும் ஆன்மீக பயிற்சிகள் மூலயமாக கர்மாவை அழித்தும் பின்பு மாயை எது எதெல்லாம் மாயை என்று யோசித்து பார்த்து நம்முடைய பகுத்தறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்து அந்த மாயையிலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் 3 கலங்கங்களையும் முழுவதுமாக நீக்கிவிட்டால் நாம் கண்டிப்பாக கடவுள் தன்மையை அடையலாம். இந்த கடவுள் தன்மையை ஏற்கனவே அடைந்தவர்களை தான் நாம் சித்தர்கள் என்றும் ஞானிகள் என்றும் மகான்கள் என்றும் இந்த உலகத்தில் அழைக்கிறோம். நம் வாழ்நாளிலேயே எத்தனையோ மகான்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஜீவ சமாதி அடைந்த மகான்களும் ஒவ்வொரு ஊர்லயும், தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஏதாவது ஒரு மகான் வந்து சமாதி அடைஞ்சிருப்பாரு, ஜீவ சமாதி அடைஞ்சிருப்பாங்க. நிறைய மகான்கள் வாழ்ந்திருக்காங்க நம்ம நாட்டில். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஆணவமும் இல்லாமல் இருப்பாங்க, இந்த கர்மாவெல்லாம் ஜெயிச்சவங்களா இருப்பாங்க, எந்த வித மாயையிலையும் சிக்காம இருப்பாங்க. அதனால இந்த ஆணவம் கண்ம மாயை என்பது கூடுமான வரை இல்லாமல் இருந்தால் நம் வாழ்க்கையிலும் சந்தோஷமாகவும் இருக்கலாம். அடுத்த ஆன்மீகத்திலையும் உயர்ந்த நிலையை அடையலாம். வாழ்க வளமுடன்.